அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் கூர்ந்து நோக்க வேண்டிய வசனம், வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். யார் இந்த மகதலா மரியா? 7 விதமான தீய ஆவிகளினால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு பெண். இயேசுவால் தொடப்படுகிறாள், இயேசுவினால் குணப்படுத்தப்படுகிறார். எப்பொழுது அவர் இயேசுவால் தொடப்பட்டாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவர் இயேசுவின் சீடத்தியாகிறார். இயேசுவை பின்பற்றுகிறார், விடாது பின்பற்றுகிறார். எந்த அளவுக்கு அவர் விடாது பின்பற்றினார் என்று சொன்னால், கல்வாரி சிகரம் வரைக்கும் அவள் பயணித்தாள் இயேசுவோடு. மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் பைபிள் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே, விடியற்காலை கருக்களில் அவள் அந்த கல்லறைக்கு தேடிச் செல்லுகிறாள் இயேசுவை நோக்கி. அன்பானவர்களே, இன்று நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி என்ன? பிறக்கும் பொழுதே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிற நாம், பிறந்த சில வாரங்களிலேயே திருமுழுக்கு பெறுகிற நாம், இயேசுவின் திருவுடலை திரு இரத்தத்தை உட்கொள்ளுகிற நாம், இந்த திருப்பலியிலே ஆண்டவரே நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைப்போம் என்று உறுதியளிக்கிற நாம், எந்த அளவுக்கு இயேசுவுக்கு சீடராக சீடத்தியாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான். ஆகவே மகதலா மரியாளைப் போல நாமும் இயேசுவை பின்தொடர்வோம், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வோம், நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசுவுக்கு சாட்சி பகர்வோம். இந்த நாள் உங்களுக்கு இயேசுவின் பிரசன்னத்தின் நாளாக அமையட்டும். God bless you.